6th to 8th வரைக்கும் பேராபட்டிங்கிற ஸ்கூலில் தான் படித்தோம். அது வந்து ஸ்கூல் அப்பயும் அப்படி தான். நாங்களே பஸ்ஸில் போய்க்கிறோம், பஸ்ஸில் வருவோம். அப்போல்லாம் எந்த ஒரு பயமும் கிடையாது. கவர்மெண்ட் பஸ் தான். மினி பஸ்ஸுக்கு போகணுன்னு வைங்க, 5 ரூபா கேட்பாங்க. அப்போ சார்ஜ் 5 ரூபா. அதாவது மினி பஸ்ஸில் போகணுன்னா சரி அவங்க பணக்காரங்க, அவங்க தான் போவாங்க அப்படிங்கிற சுச்சுவேஷன்லாம் இருந்திருக்கு. நாங்கள் எவ்வளோ லாங்காக இருந்தாலும் நடந்தே போய்ட்டு நடந்தே வந்துடுவோம். அப்புறம் ஈவினிங் வர்றப்போ ஸ்கூலில் லைஃப்லாம் அவ்வளோ ஜாலியாக இருக்கும். அப்போ சிறுசேமிப்பு திட்டம் அந்த மாதிரிலாம் இருக்கும். 1 ரூபா காலையில் கொடுத்து சேர்த்து வைப்போம். சாயந்தரம் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வர்றதுக்கு அந்த 1 ரூபாயை வாங்கிட்டு வந்துடுவோம். இந்த 1 ரூபாய்க்கு கொய்யாப்பழம், கரும்பு இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம்லாம் இருக்கும். ஆனால் இப்போ தான் நிறைய ஃபுட்டுலாம் இதாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல அந்த காலத்தில் என்ன சாப்பிட்டாலும் ஒன்றுமே செய்யாது. ஆனால் இப்போ ஃபுட்டு ரொம்ப இதாக இருக்குது. பிள்ளைங்களுக்கு நம்மளே பார்த்து பார்த்து தான் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அப்போ நாங்கள் நம்ம கண்டது கலந்து சாப்பிடுவோம். அப்போல்லாம் ஒன்றுமே செய்யாது. ஒரு 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 காய்ச்சல் தலைவலி வரும் தவிர்த்து மற்ற எந்த ஒரு நோயும் வராது. இப்போ புதுசாக பிள்ளைங்களுக்கு வியாதி வருது. அது எதனால தான் தெரியலை. தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படி பார்த்திங்கன்னா எங்கள் தாத்தா எனக்கு அப்போ கொஞ்சம் வீசிங் ப்ராப்ளம் மாதிரி இருந்துச்சு. அதனால டெய்லி ஒரு சூப் வாங்கி கொடுப்பாரு. ஆட்டுக்கால் பாயாசம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க, செமையாக இருக்கும். குடிச்சிட்டு அப்படியே நாங்கள் வீட்டில் நான் தான் அப்போ எப்படியாவது ஒருக்க தான் வாரத்தில் ஒரு நாள் தான் இட்லி தோசை மாவு அரைக்க முடியும். எனக்கு தோசைனா ரொம்ப பிடிக்குன்ட்டு வந்த உடனே 4 மணிக்கு வருவேன் ஸ்கூல் விட்டு. வந்த உடனே அரிசியை ஊற வச்சு, எங்கள் பாட்டியும் அரிசி ஊற வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு போட்டியாக நான் அரைச்சி காலையில் அவ்வளோ ஆசைப்பட்டு சட்னியெல்லாம் உரலில் அரைச்சி சாப்பிடுவோம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கிராமத்து வாழ்க்கை அவ்வளோ நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் அப்படியே 1 to 8 முடிஞ்சுட்டு அதுக்கப்புறம் 9th to 12th ஹையர் செகண்டரி ஸ்கூல் போயிட்டு அங்கே செம்மையான வாழ்க்கைங்க. உண்மையிலே நல்லா ஜாலியாக இருக்கும். அதுக்கும் அப்படி தான், யாரோட பெர்மிஷனும் கிடையாது. பஸ்லேயே போவோம், பஸ்லேயே யாரோட இதுவும் கிடையாது. பஸ்லேயே போவோம், பஸ்லேயே வருவோம். 7:30, 7:45, 8 மணி, 8:15 இந்த மாதிரி ஒரு 3 பஸ்ஸு தான் இருக்கும். அதை விட்டுட்டா பஸ் கூட்டமாக வரும். அப்புறம் நாங்கள் எப்பயுமே அந்த 7:30 பஸ்ஸுக்கு போயிடுவோம். ஸ்கூல்லேயே போய் ஒரு 4 பேர் கேங்காக இருப்போம். போய் சாப்பிட்றதுக்கு வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அங்கே போய் ஸ்கூலில் போய் சாப்பிட்டுட்டு அப்படியே விளாண்டுட்டு அப்படியே 9 மணி ஆயிடும். அவ்வளோ ஜாலியாக இருக்கும். அப்படியே ஸ்கூல் முடிஞ்சு அப்படியே வீட்டுக்கு என்ன இருக்குதோ வீட்டில் இருக்குதோ சாப்பிட்டுக்குவோம். நாங்களாம் அப்போல்லாம் ரேஷன் டிஷ் சாப்பிட்னாலும் வீட்டில் இருந்தாலும் நானே, எங்கள் அண்ணன், எங்கள் தங்கச்சி எல்லோரும் சாப்பிட்டுக்குருவோம். எந்த குறையும் சொல்ல மாட்டோம். இப்போ உள்ள பசங்களுக்கு கொடுக்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு சில பிள்ளைங்க சாப்பிட்டுக்கிறாங்க. இருந்தாலும் நமக்கு மனசு கேட்க மாட்டேங்கி. நல்ல பிள்ளைங்களுக்கு நல்ல ஃபுட்டாக வாங்கி கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி நம்ம தான் அப்படி சாப்பிட்டு வளர்ந்தோம். நம்ம பிள்ளைகளுக்காக நல்ல ஃபுட்டாக வாங்கி கொடுப்போம் அப்படிங்கிற எண்ணத்துக்கு நம்ம வந்தாச்சு. அப்படியே லைஃப் போயிட்டுங்க. அதுக்கப்புறம் நாளைக்கு என்ன விளாக் பார்க்க போகிறேன்னா, நான் வேலைக்கு போனதை பற்றி பார்க்க போகிறோம். நான் 10th 12th படிக்கும் போதே கொஞ்சம் கொஞ்சமாக வேலை பார்த்தது. அப்புறம் அது ஜவுளி கடையில் வேலை பார்த்தது. அப்புறம் மில்லில் வேலை பார்க்குறது ஒவ்வொரு பார்ட்டாக வரும். நாளைக்கு வாங்க, நாளைக்கு பார்க்கலாம். பாய்.